பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பேன். கிரீடங்கள் கழற்றி
கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்படியே பாதத்தில் வைக்கிறோம். நான் என்று நிற்போமானால் நாங்கள் அங்கே விழுந்து விடுவோம் ஆண்டவர். நீர் எங்களிடத்தில் இருப்பீரானால் நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாய் எங்கள் தலையை நீர் உயர்த்துகிற தேவன் ஆண்டவர். எங்கள் தலையை பெருமைப்படுத்துகிற தேவன், உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவர். நீர் எங்களோடு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர், எங்களோடு எங்கள் பயணத்திலே நீர் நிலைவரமானவர் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் இருக்கும் பொழுதுதான் அப்பா. நீர் எங்களோடு இருங்க ராஜா, நீர் எங்களோடு இருங்கப்பா. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு நீர் பலன் ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு சத்துவம் இல்லாத எங்களை சத்துவத்தின் பலத்தினாலும் மகிமையினாலும் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எந்த காரியம் எங்களால் செய்ய முடியாது, இயலாது என்று நினைக்கிறோமோ அதையெல்லாம் நீ செய்து முடிக்கிற எங்கள் தகப்பனாகிய ராஜா. நீர் எங்களோடு இருக்கிறவர், நீர் மிகவும் பெரியவர் ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழுப்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம்
இருப்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பலபக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீர். 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 எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல்ரோஹி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பலபக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் பலபக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் குறையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவேன். கர்த்தரே தெய்வம் என்று
தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்துக்கும் தகப்பனாய் இருக்கிறபடியா நீர் மட்டும் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவர். நீர் இல்லாமல் இருந்தால் எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் தோல்வியான வாழ்க்கையாக இருக்கிறபடியா நாங்கள் உம்மை உயர்த்தி கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். நீர் ஒருவரே மேலானவரும் பெரியவருமாய் இருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. எஸ் ஜீசஸ், என் தனிமையில் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களோடு உறவாடுகிற தகப்பன் நீர், எங்களோடு ஆசைவாடுகிறவர், எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறவர் ஆண்டவர். நாங்கள் உம்மோடு பேசுவோமானா எங்களை நீர் விடுகிற தேவன் அல்ல ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் லோ, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தா, நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தா, அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ என்றோ அழிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேற்றிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை, என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேற்றிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை. என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். நான் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். நான் மனவேதனையால் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானீர். என்
சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே என் பலன் தந்தீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானீர். நான் மனவேதனையாய் தவித்த போது என் மனதிற்கு மருந்தானீர். என் இயேசுவை போல் யாருமில்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவுமில்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. என் இயேசுவை போல் யாருமில்லை, அவர் அன்பிற்கிடாய் எதுவுமில்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. என் தோல்வியின் நேரத்தில் துணையாக நீர் இருந்தீர். நான் தவறின நேரத்தில் உம் கரத்தால் ஏந்தி கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்ந்து கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்ந்து கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்ந்து கொண்டீர். என் தோல்வியின் நேரம், நான் கலங்கின நேரம் உம் தோள் மீது சாய்ந்து கொண்டீர். என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என் இயேசு உண்டு. என்னை புரிந்து கொள்ள இயேசு உண்டு, என்னை அரவணைக்க இயேசு உண்டு. என்னை தேற்றிடவும் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் இயேசு உண்டு. என்னை புரிந்து கொள்ள என் இயேசு உண்டு, என்னை அரவணைக்க என் நேசர் உண்டு. என்னை தேற்றிடவும் என் இயேசு உண்டு, என்னை தேடிடவும் என்னை தேடிடவும் என் நேசர் உண்டு. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத ஒரு அனாதையார் நான் எங்கெங்கோ அலைந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள என்னை சுவடு, என்னை அரவணைக்க என்னை சருண்டு, என்னை தேற்றிடவும் என் பக்கத்தில் இருந்து என்னை தேற்றிடவும் என்னை சுவடு, என்னை தேடிடவும் என்னை சருண்டு. உமக்கே கனம் ஆண்டவரே, உமக்கே மகிமை,
உமொருவருக்கே செலுத்துகிறோம் ஏசப்பா. உமொருவருக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். வேண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையில லைவ் ஆராதனை அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், இந்த ஆராதனை ஜெபிக்கிறோம். எலக்ட்ரிக் பவர் மற்றும் எல்லா விதமான பொருட்களை கர்த்தர் கிருபையாய் மறைத்து கொள்ளும். நான் பேசும்போது ஆண்டவரே என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதா, ஆமென். இந்த நாளில் கூட நாம் கிறிஸ்துமஸை நாம் நெருங்கியிருக்கிறோம். அதனால் கிறிஸ்துமஸை குறித்த செய்தியை இப்போது நாம் பார்க்கணும். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துவை தேர்ந்தெடுப்பது. கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துவை தேர்ந்தெடுப்பது என்ற தலைப்பில் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 25 வரை. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 25 வரை. கிறிஸ்துமஸ் சீசன் என்றாலே உலகம் முழுவதுமாக பரபரப்பாக இருக்கிற காலம். உலகம் முழுவதுமாக சில தேசத்தில் 1 மாதங்கள் விழாக்கள் இருப்பதை பார்க்கிறோம். சில தேசத்தில் 2 வாரங்கள் விழாக்கள் பார்க்கிறோம். சில தேசத்தில் 10 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல சில தேர்ந்தெடுக்கும் பொறுப்புகள் நமக்கு வருகிறது. குறிப்பாக என்ன கிஃப்ட் நாம் வாங்கலாம், எந்த துணி நாம் வாங்கலாம், என்ன விதமான அலங்காரங்கள் பொருட்கள் வாங்கலாம், எப்படி நாம் வீட்டை அலங்காரம் செய்யலாம், எவ்வளவு நாம் செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு நமக்கு பட்ஜெட்டில் நாம் வாங்கலாம், இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த கிறிஸ்துமஸ் சீசன் நம்முடைய உள்ளத்தில் அசைவாடும். பிறகு இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே நாம் என்ன சாப்பிடலாம், எங்கு போய் சாப்பிடலாம், இல்லை எங்கு போகலாம் என்று திட்டமிடலாம். இப்படி பலவிதமான காரியங்கள் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல எல்லாருக்கும் வருவது இயல்பான காரியம். இது ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு 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 அந்த இந்த சீசன், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள். ஆனால் முதல்ல நாம் என்ன செய்யணும், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல இயேசு ராஜாவை தேர்ந்தெடுக்கணும். எல்லா விதமான காரியங்களை தேர்ந்தெடுப்பதை காட்டிலும் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியமான காரியம். மறந்து விடக்கூடாது. கிறிஸ்துமஸ் முழுவதும் இயேசுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் வேதம் கூறுவது. இந்த கிறிஸ்துமஸில் அதிகம் பேசப்படாத யோசேப்பை குறித்து நாம் பேசப்பட போகிறோம். கிறிஸ்துமஸ் சீசன்ல அநேகர் இந்த யோசேப்பை குறித்து பேசுவது குறைவு. ஆனால் இந்த காலையில் யோசேப்பை குறித்து நாம் பேச போகிறோம். யோசேப்பு பெரும்பாலும் இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில் அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். யாரும் அவர் நினைவிலே கொள்வதில்லை. பெரும்பாலும் நிழலாக தான் இருக்கிறார் என்று நாம் அவருக்கு பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார் என்பதை மட்டும் நாம் மறக்கக்கூடாது. அவருடைய பாத்திரம் ரோல் மிக சிறிதாய் கரப்பட்டால் கூட அந்த பாத்திரத்தை ரோலை அவர் சரியாய் செய்து முடித்தார். யோசேப்புடைய பண்பு மற்றும் இரக்கம் உள்ளவராய் இருந்தது நாம் வேதத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அவர் அன்பு நிறைந்தவராய் இருந்தார் என்று கூட வேதம் நமக்கு கூறுகிறது. சரி, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நாம் வரலாம். இயேசு கிறிஸ்துடைய ஜனனத்தின் விவரமானது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நிச்சயப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. மத்தேயு எழுதுறார், என்ன எழுதுறார், யோசேப்பும் மரியாளுக்கும் நிச்சயப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்துல பெட்ரோதல், நிச்சயதார்த்தம் நடந்திருக்கிறது. யூதருடைய இது 1ஆம் நூற்றாண்டு, மறக்கூடாது. 1ஆம் நூற்றாண்டுல யூத முறைப்படி நடக்கிற ஒரு கலாச்சாரம். அது முதல் நாம் நினைவு கொள்ள வேண்டும். யூதர்கள் நிச்சயதார்த்தம் முடிந்த பிறகு 1 வருஷம் அந்த மாப்பிள்ளை என்ன செய்வார், திருமணத்துக்கான பணங்களை சேர்க்க கடினமாக உழைப்பார், வெளியூருக்கு போவார், பலவிதமான வேலை செய்வார். திருமணத்தின் செலவுகளுக்காக இந்த 1 ஆண்டுகள் அவர் கஷ்டமாக கடினமாக அவர் செய்வார். இன்னும் சில காரியம், அந்த நிச்சயப்பட்ட இருவர்கள் அவர்கள் ஒருவேளை சந்திக்கும் போது நாம் இப்போது இருக்கிற இந்த நூற்றாண்டை போல அவர்கள் இருவரும் நெருங்கி பழக முடியாது, நெருக்கமாக பேச முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை தான் இந்த 1ஆம் நூற்றாண்டு. அதனால இந்த நிச்சயமாகும் போது என்ன சொல்றாங்க பைபிள் ஸ்காலர், அப்போது மரியாளுக்கு 15 இல்லை 16 வயது இருக்கும், 16-15 வயது இருக்குன்னு சொன்னா அப்போது இது 1ஆம் நூற்றாண்டு. அப்போது சின்ன வயதுல திருமணம் நடக்கிற ஒரு பழக்கம். யோசேப்பை பார்க்கும்போது அங்கு யோசேப்புக்கு 20-21 வயது இருக்கும் என்று என்ன சொல்றாங்க பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க. அதனால் இந்த 1 வருஷம் இடைவெளியில
இருவரும் காத்திருக்கணும். அந்த திருமண நாளுக்கான ஜெபம் பண்ணணும். திருமண தேவைகளை எல்லாம் அவங்க பூர்த்தி செய்யணும். இதுக்காக தான் சிலங்க 1 வருஷம் அங்கு டைம் கொடுப்பதை நான் பார்க்கணும். ஆனால் அந்த முறையெல்லாம் இப்போது நாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போது நடக்கிற நிச்சயதார்த்தங்கள் வேறு, முறைகள் வேறு, பழக்கங்கள் வேறு, சூழ்நிலைகள் வேறு. அதனால் இங்கு மத்தேயு எழுதுகிறான், இப்படிப்பட்டதான ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கிறது. ஆனால் தொடர் சொல்ல, அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்தாவினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இன்னும் அவங்களுக்கு திருமணம் நடக்கல. திருமணம் நடப்பதுக்கு முன்பதாக இங்கு மரியாள் கர்ப்பமானாள் என்று வேதமுக்கு கூறுகிறது. இது குறித்து லூக்கா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்றார். லூக்கா 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிறோம். தேவதூதன் மரியாள் நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்றார். அப்போது லூக்கா அங்கு சொல்றார், ஒரு தூதன் சொல்றான், நீ பரிசுத்தாவினால கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று அங்கு சொல்வதை நான் பார்க்கணும். சரி, இந்த பக்கம் பார்க்கிறோம் நிச்சயமா இருக்கிறது. இன்னொரு பக்கம் திருமணம் நடக்கல. இடையில இவங்க இந்த மரியாள் கர்ப்பமா இருக்கிறாங்க. யூத சட்டத்தின்படி திருமணத்துக்கு முன்பு ஒருத்தர் கர்ப்பமா இருந்தா அவங்க சட்டம் சொல்லுகிறது அவர்களை கல்லெறிந்து கொல்லணும். அந்த கல்லெறிந்து கொல்லும் போது முதல் கல்லை யார் எறியணும்? அந்த பெண்ணுக்கு யார் நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கிறாரோ அந்த மாப்பிள்ளை தான் முதல் கல் எறியணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு வருவதை நான் வாசிக்கிறேன். ஆனால் யோசேப்பினை பார்க்கிற, யோசேப்பு இருதயத்திலே மனதுருக்கம் உள்ளவனாய் அவன் காணப்பட்டான். இப்போது அவன் இதயம் ஒருவேளை உடைந்து போயிருக்கலாம், ஆனால் அவன் மரியாள் மேல் வைத்த அன்பு உடைந்து போகவில்லை என்று வேதமுக்கு கூறுகிறது. என்ன சொல்றாங்க? இப்போது யோசேப்புக்கு உண்மை தெரிந்தாலும் கூட அது உண்மையான உண்மை இல்லை. அவனுக்கு என்ன உண்மை தெரிந்தது? திருமணத்துக்கு அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க, உண்மை தெரிந்தது. உண்மையா இருந்தால் கூட அது அந்த உண்மை அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் தேவன் ஒருவர் தான் எல்லா விதமான உண்மையா இருந்திருக்கிறார். சில இடத்துல சிலாங்க நான் மற்றவர்களை பற்றி நினைப்பது கூட பொய்யா இருக்கும். இப்போது இந்த யோசேப்பு மரியாளை குறித்து நினைக்கிற காரியம்லாம் ஒருவேளை என்ன செய்யலாம், நிச்சயமா பொய்யா இருக்கலாம். அவங்க எப்படி கர்ப்பமானாங்க, ஏன் கர்ப்பமானாங்க, திருமணம் நடக்கலை, இப்படி பலவிதமான கேள்விகள் அவனுக்குள்ளே வந்திருப்பதை பார்க்கணும். அதனால் உண்மை என்பது ஒரு தனிப்பட்ட கருத்தல்ல. உண்மை என்பது தனிப்பட்ட கருத்தல்ல. உண்மை என்பது தனிப்பட்ட அபிப்பிராயம் அல்ல. நாம் ஏதாவது ஒரு காரியம் சொல்லாது ஒன்று அப்படி அபிப்பிராயம் அல்ல. உண்மையிலே உண்மையை நாம் பார்க்க வேண்டுமானால் ஆண்டவராக இருக்கிற இயேசுடத்துல அதை நாம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் உண்மை உள்ளவராக இருந்தவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு. அதான் வேதம் சொல்லுகிறது, இயேசுடைய உண்மை என்ன? அவர் தான் வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவர் இல்லாமல் யாரும் பரலோகத்திலே போக முடியாது. தான் மிக உண்மையான ஒரு கார். சரி, இப்போது மீண்டும் நாம் மத்தேயுக்கு வரலாம். 1ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணியிருந்தான். யோசேப்பு குறித்து மத்தேயு சொல்றார், அவன் நீதிமானாய் இருந்தான், அதனாலே இவள் கர்ப்பமானாள் என்று அவனுக்கு தெரிந்ததும் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை பண்ணினான். சரி, எப்படியாவது இந்த மரியாதை விட்டு எங்காவது நாம் விட்டு விலகி ஓடி போகணும் ரகசியம் அவன் யோசனையா இருந்தான்னு வேதம் கூறுகிறது. ஓகே, நாம் நீதிமானாய் நாம் இருப்போமானா என்ன செய்ய மாட்டோம், நாம் யாரையும் நாம் அவமானப்படுத்த மாட்டோம். தான் முக்கியமான காரியம். அவன் நீதிமானா இருக்கிறான், அதனாலே அவன் மரியாதை அவமானப்படுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. கிறிஸ்துவா இருக்கிற, கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நாம் உண்மையிலே நாம் நீதிமானா நாம் இருப்போமானால் என்ன செய்வோம்? ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரை நாம் அவமானப்படுத்த மாட்டோம், அவமானப்படுத்த கூடாது என்று நமக்கு வேதம் கூறுகிறது. என்ன செய்தான்? ரகசியமாய், ஆங்கிலத்தில் வாசிக்க சீக்ரெட்லி, ரகசியமா என்ன செய்றாங்க? அவளை தள்ளி விடலாம் என்று அவனை யோசனை பண்ணினான். நான் மற்றவரை பற்றி ஏதாவது ரகசியமான சில காரியங்களை சொல்லி எப்படி செய்யாத காரியங்களுக்காக ஒரு சிலர் உள்ளத்தை புண்படுத்துகிறோமோ, ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? ரகசியத்தை மறைத்தான். சில ரகசியங்களை நான் மறைத்தால் தான் அப்போது வாழ்க்கையிலே என்ன செய்யலாம்? தேவன் நம்மை நடத்துகிற வழியிலே நாம் நடத்தலாம். சில உண்மையான ரகசியங்களை நாம் மறைக்க வேண்டும். குடும்பத்திலே சில ரகசியங்களை மறைத்தால்தான் அந்த குடும்பம் ஒரு மனமாக ஒற்றுமையாய் வாழப்படி வேதம் கூறுகிறது. யோசிப்படி செய்யறான், அவன் ரகசியத்தை அவன் மறைக்கிறான். அதனாலே இப்படியான ஒரு சூழ்நிலையை நாம் அங்கு பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் உண்மையான அன்பு செய்கிறது. உண்மையான அன்பு
எப்போதும் ஐக்கியமா இருக்கிறது. இந்த மரியாதை பத்தி அவனுக்கு தெரியும். அதனால பாக்குறோம் அந்த உண்மையான அன்பு இருக்கிறது பாக்குறோம். சில ரகசியங்களை பாதுகாக்கணும், சீக்கிரட்டை பாதுகாக்கணும், என்ன செய்யணும், அதை மற்றோட சொல்லக்கூடாது, வேதனை கூறுகிறது. இப்படியாக யோசிப்பு அவளை தள்ளி விடலாம்னு யோசித்து அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதை குறித்து மத்தேயு, லூக்கா சில புத்தகத்தை வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நாம் அதை குறித்து பார்க்கலாம். அப்போ யோசிப்பு உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையிலே, இங்க சிந்தித்து கொண்டிருக்கிறது பாக்குறோம். ஆங்கில பைபிள்ல அவன் தூங்கி கொண்டிருந்தான். என்ன சரி, இப்படியே இந்த சிந்தனையில அவன் தூங்கிட்டான். உள்ளம் மன வேதனை தூங்கினான். அவன் தூங்கும் போது அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டான். ஒருத்தர் தூங்கினாதான் அவங்களுக்கு என்ன வரும், சொப்பனம் வரும், தரிசனம் வரும். கண் விழித்திருப்போமானா இப்போ சொப்பனம் வராது. அதனால என்ன நாம் புரிந்து கொள்ளலாம், இப்போது அவன் சிந்தித்து கொண்டிருக்கலே அவன் தூங்கினான். என்ன பார்க்கிறோம், அப்போது கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டானது என்று ஒரு சத்தம் அவனுக்குள்ளே கேட்கிறது. இப்போது என்ன பார்க்கிறோம், அவன் தூங்குறான். பலவிதமான டென்ஷன், மன குழப்பம், அந்த மன குழப்பத்தின் மத்தியில ஒருத்தன் தூங்குறான். அநேக வாழ்க்கையில பார்க்கிறோம், மன குழப்பமா இருக்கும்போது, டென்ஷனா இருக்கும்போது தூக்கம் வருவது ரொம்ப கஷ்டமான காரணம். ஆனா நீங்க பார்க்கிறோம், திருமணமே ஆகல, திருமணம் ஆவதுக்கு முன்னதாக தன்னுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க. யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த யோசிப்பு என்ன செய்யறான், அவன் தூங்கி கொண்டிருந்தான். வேதம் கூறுகிறது பல விதமான என்ன செய்யறாங்க, அந்த டென்ஷனை தூங்குறான். நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்ற காரியங்களை டென்ஷனை சுமந்து கொண்டிருப்போமா, ஆனால் நாம் பலவீனப்பட்டு போவோம். அதனால இங்க என்ன பாக்குறோம், இந்த டென்ஷனை என்ன செய்யலாம், அவன் ஆண்டவரை விட்டு விடுகிறான். நாம் நம்முடைய டென்ஷனை ஆண்டவருக்கு விட்டு விட்டுவோமானால் வேதம் சொல்கிறது, அவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கைக்கான கேள்விக்கான விடைகளை அவர் கொடுப்பார். சரி, இவ்வளவு சீரியஸான பிரச்சனை இருந்தால் என்ன செய்யறாங்க, அவனுக்கு தூக்கம் வந்தது. ஆனால் மனுஷரா இருக்க நமக்கு நிச்சயமாக தூக்கம் வர. சொப்பனத்துல ஒரு தூதன் அவனோடு பேசுறான். என்ன பேசுறான், நாம் தேவனை சார்ந்து இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எங்க சொப்பனத்திலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். நமது சுமையை இயேசு இடத்துல கொடுக்கும் போது தேவன் நம்மோடு கூட பேசுவார். என்ன சொல்றார் அந்த தூதன், தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே என்று சொல்லலாம். பயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியாகிறது பரிசுத்தாவினாலே உண்டானது என்று சொல்றான். ஒருவேளை இது புரிந்து கொள்ள முடியாதது போல இருந்தாலும், நம்ப முடியாதது போல காணப்பட்டாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்பட்டாலும் கூட தேவன் சொன்ன வார்த்தை நாம் பிடித்து கொண்டால், விசுவாசித்தால், அப்போதான் வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும். இங்க பாக்குறோம், இங்கே யோசேப்பு தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினான். சரி, ஆண்டவர் சொல்லிட்டார், அவளுடைய கர்ப்பத்திலே இருக்கிறது பரிசுத்தாவினால் உண்டான குழந்தை என்று தேவன் சொன்னார் என்று சொன்னாங்க. யோசேப்பு அதை விசுவாசிக்கிறான். அடுத்த வசனம் 21, அவள் ஒரு குமாரரை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவள் ரட்சிப்பார் என்றான். இப்போது அந்த தூதன் என்ன சொல்றான், இப்போது அவள் ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க, ஏனென்றால் அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார் என்றான். ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இதே பார்க்கலாம். இயேசு பிறப்பதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னே ஒரு தீர்க்க தரிசனம், இங்க ஒரு குழந்தை பிறக்க போகிறான், ஒரு கன்னி ஒரு கர்ப்பவதியாக போகிறாள், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது. அந்த குழந்தைக்கு பேர் இயேசு என்று இயேசு பிறப்பதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னதாக ஏசியா என்ற ஒரு தீர்க்க தரிசன காரியங்களை இப்போது அந்த தூதன் மீண்டுமாக அறிக்கை செய்கிறான். என்ன சொல்றான், அவருடைய பேர் இயேசு, his name is Jesus. அவர் பேர் இயேசு என்று மத்தேயு சொல்றார். அவருடைய இயல்பு என்ன, அவருடைய இயல்பு பார்க்கும்போது இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு அவர் பேரை சொல்கிறார், ஏசியா அவர் இயல்பை சொல்கிறார். பாருங்க, பேரு ஒன்று இருக்கிறது, இயல்பு ஒன்று இருக்கிறது. இங்க என்ன பார்க்கிறோம், அவர் பேர் ஒன்று இயேசு, ஆனால் இயல்பு என்ன, அவர் ரட்சிக்கிறான்னு வாசிக்கிறதுனால் இப்படி இயேசு, இப்படி ஆண்டுடைய பேர் பல விதத்தில் பார்க்கிறோம். அவருடைய பேர் பார்க்கிறோம் எல்ஷடா என்று பார்க்கிறோம், ஆனால் அவருடைய இயல்பு என்ன, சர்வ வல்லமை உள்ளவர். அவரை பார்க்கிறோம் எல் எலியோன், அவருடைய பேரை பார்க்கிறோம், ஆனால் உன்னதமான தேவன். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பேர் ஒன்று இருக்கிறது, ஆனால் அவருடைய இயல்பு என்ன, அந்த இயல்புக்கான அர்த்தங்கள் வேதம் நமக்கு கூறுவதை நாம் அங்கு பார்க்கிறோம். சரி, 22 விட்டு 23 வரலாம். அவள் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்றே பெயரிடுவாங்க என்று சொன்னார். இம்மானுவேல்
என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாகும். இப்போது அந்த தூதன் என்ன சொல்றான்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். இங்க முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கன்னி என்றால் கர்ப்பம் ஆகாதவள், கர்ப்பம் தரிக்காத ஒரு பெண்ணுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, கன்னிகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்க தூதன் சொல்றான், ஒரு கன்னிகை கர்ப்பம் ஆவார், குமாரன் பெறுவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இதுவரை பைபிள்ல வேதத்திலே நடக்காத நிகழ்ச்சி. ஒரு கன்னிகை, ஒரு திருமணமாகாத ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பதாக அவள் கர்ப்பமான ஒரு காரியமானது இங்க வேதத்திலே சொல்லப்பட்டுள்ள ஒரு முதல் நிகழ்ச்சி. அப்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்ச்சி, இதுவரை நடக்காத ஒரு நிகழ்ச்சி. ஆனால் கூட என்ன பார்க்கிறோம், அவருடைய பேர்ல ஒரு வல்லமை மகிமை இருப்பதாக வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, என்ன செய்றாங்க இப்போது இந்த யோசேப்பு என்ன செய்யறான்? இப்போது நான் முன்பு படித்தவனமாக அவன் நித்திரையா இருக்கிறான், தூங்கி கொண்டிருக்கிறான். 24ஆம் வசனத்துக்கு வரலாம். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து, இப்போது அவனுடைய நித்திரை தெளிந்து எழுந்துகிறான். அவருடைய தூக்கம் போனது. வசனம் சொல்லுங்க, நித்திரையை விட்டு எழுந்து என்ன செய்யறான்? இப்போது கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டான். இப்போது 2 காரியம். இப்போது நித்திரையை விட்டு அவன் எழுந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். என்ன தீர்மானம்? அவன் வாழ்க்கையில சரி, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சொன்னது நிஜம்தான், இவளுடைய மனைவிதான் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். வாழ்க்கையில நீ எடுக்கிற தீர்மானம் தான் மிக மிக முக்கியமான காரியம். சர்ச்சுக்கு வரோம், பாடுறோம், கரங்களை தட்டுறோம், நல்ல பிரசங்கம் பண்றோம், வாசிக்கிறோம், அது முக்கியம் இல்லை. வாழ்க்கையில எங்கள் எடுக்கிற தீர்மானம் தான் மிக முக்கியமான காரியம். குறிப்பாக படிக்கிற பிள்ளைங்க தங்கள் படிப்புக்கான எதிர்காலத்துக்கு எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், வாலிப ஆண்கள் பெண்கள் தங்களுடைய எதிர்காலத்துக்கே குறித்து எடுக்கிற தீர்மானங்கள், கணவன் மனைவி எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று எடுக்கிற ஒரு தீர்மானங்கள், குடும்பத்துல இருக்கிற ஒரு குடும்பத்துல இருக்கிற உறவாய் கூட்டு குடும்பம் இருக்கிற நீங்கள் எப்படி ஒற்றுமையாய் வாழ வேண்டிய தீர்மானம் டிசிஷன் மிக மிக முக்கியமான காரியம். யோசேப்பு அவன் நித்திரை தூக்கம் தெளிந்த உடனே ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம்? தன் மனைவியை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறான். அதனாலே ஆண்டவராய் இருக்கிற இயேசு நம்மோடு கூட இருக்கும் போது நாம் எடுக்கிற தீர்மானம் மிக மிக முக்கியமான. என்ன செய்யறான்? தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை அவன் சேர்த்து கொண்டான். இப்போது உள்ளத்திலே அவனுக்கு பல டென்ஷன் குழப்பமெல்லாம் காணப்படாமல் கூட ஆண்டவர் அவனோடு பேசின பிறகு என்ன செய்யறான்? தன் மனைவி தன்னோடு கூட அவன் சேர்த்து கொண்டான். இப்போது யோசேப்பு ஒருவேளை தீர்மானம் எடுக்காமல் போயிருந்தால், தன் மனைவியை சேர்த்து கொள்ளாமல் போயிருந்தால் கதையே வேறு. இந்த மரியாள் யோசேப்பு சரித்திரமே மாறி இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒருவேளை யோசேப்பு தீர்மானம் எடுக்காமல் போயிருந்தால், ஒருவேளை யோசேப்பு தன் மனைவியை சேர்த்து கொள்ளாமல் போயிருந்தால் இந்த சரித்திரமே மாறி. ஆனால் இதையெல்லாம் தேவன் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஏன் அறிந்திருக்கார்? அதை அறிந்துதான் இந்த யோசேப்பை தேவன் தேர்ந்தெடுத்தார். ஏன் தேர்ந்தெடுத்தார்? அவன் நீதிமானாய் இருந்தார். அவன் எப்போதும் ஆண்டவருக்கு பயப்படுவான் என்று ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். எல்லாரும் தேர்ந்தெடுக்கல, அந்த ஊரில் இவனை தேர்ந்தெடுத்தார். அதனால் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒருவனை தேர்ந்தெடுப்பார், ஆனால் அவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் எடுக்கிற தீர்மானம் மிக மிக முக்கியமான ஒரு தீர்மானம். இதான் முன்ன நான் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆண்டவர் இந்த யோசேப்பை தெரிந்து கொண்டார், வேதம் கூறுகிறது. பிறகு அடுத்த வசனம் வாசி படிக்கலாம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்தோம் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இப்போது குழந்தை பிறக்க வரையில் என்ன பார்க்கிறோம்? ஆங்கிலம் சொல்றது யோசேப்பு மரியாளை அறியாதிருந்தான். என்ன செய்தாங்க? அந்த குழந்தை பிறக்க வரையிலும் என்ன செய்யறான்? அவளை விட்டு விலகி இருந்தான். எதுக்காக? யோசேப்பு ஒரு சிறந்த மனிதனாய் காணப்பட்டான். யோசேப்பு அவள் மேலே அன்பு இருந்தான். யோசேப்புக்கு அவள் மேலே ஐக்கியம் இருந்தது. அதனால இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஒருவேளை நாம் யோசேப்பை பற்றி நாம் மறந்து போனால் கூட, யோசேப்பு மிக மிக முக்கியமானவர். அவன் நீதிமானா இருந்தான், ஒரு தீர்மானம் எடுத்தான், ஆண்டுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றான். உங்கள் வாழ்க்கையில இந்த நாள், இந்த கிறிஸ்துமஸ் வாரங்கள், இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் சிறந்த மகிழ்ச்சிகரமான நாளா இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாளுக்கு சோதரிக்கிறோம். விசேஷமாய்
இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஜெபிக்கிறோம், இந்த கிறிஸ்மஸ் வாரத்துக்கு ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு மகளோடு கிளம்பிக்கட்டும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Take care.